அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோன்றது ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. அந்த பழத்த சாப்பிட்டதுனால எல்லாருக்கும் சாபம். ஆதாமுக்கும் சாபம், ஏவாளுக்கும் சாபம், பாம்புக்கும் சாபம் தான். புரியுதுங்களா? ஆதாம் என்ன பண்ணான்? நீ வாழ்நாள் இருக்கிற நாட்கள் எல்லாமே உன்னுடைய ரத்தத்தை எல்லாம் வேர்வையா சிந்தி நீ உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஏவாளுக்கு என்ன சாபம் வந்துச்சுன்னாக்கா, நீ உன்னுடைய புருஷன் மேலே ஆசையாக இருப்ப, நீ குழந்தைய பெற்றுக்கும் போது உனக்கு பெரிய வேதனையை நான் உண்டாக்குவேன்னு சொல்லிட்டாருங்க. இன்னைக்கு கூடங்க ஏறக்குறைய 5000 6000 வருஷம் ஆயிடுச்சுங்க ஆதாம் ஏவாள் காலத்துக்கும் இன்னைக்கும். இன்னைக்கு கூட ஒரு ஸ்திரீ வந்து அந்த கர்ப்ப வேதனை படும்போது மறித்து மறுபடி உயிர்த்தெழுந்து வர மாதிரி ஆயிடுதுங்க அவங்களோட நிலைமை. அந்த அளவுக்கு வேதனை அதிகமாகுதுங்க. புரியுதுங்களா? ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வேதனை வரும்போது அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த வேதனை இருக்குதுங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த வேதனையும் அந்த வலியும் மறந்துடுறாங்க. தேவன் அந்த மாதிரி ஒரு சிந்தனையை நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த வலியை அப்படியே எடுத்து போட்டுடுறாருங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் தேவன் நம்ம மேல என்ன பண்ணிருக்கிறாரு? அன்பு வச்சிருக்கிறாரு. சாபத்தை நம்ம தான் வாங்கிக்கணும். ஆனால் அவர் நம்மளை வெறுக்கல. நம்மளை அன்பு செய்கிறார், நம்மளை நேசிக்கிறார். இந்நாள் வரைக்கும் நம்மளை போஷிக்கிறார், நம்மளுக்கு உணவு கொடுக்குறாரு, நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை வழி நடத்துறாரு. அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து நடக்கணும். பாம்புக்கும் வந்துச்சு சாபம், வயிற்றுல தான் நகர்ந்து போனோன்ட்டு. அப்போ என்னன்னாக்கா, அந்த காலத்தில் பாம்புக்கு காலை இருந்துச்சோ என்னவோ தெரியலங்க. நீ வாழ்நாட்களெல்லாம் வயிற்றுல நகர்ந்து போவேன்னு சொல்லிட்டு சாபம் வந்துடுச்சுங்க. மனுக்குள்ளத்துக்கே சாபம் வந்துடுச்சு. மனுஷன் மீறினால என்ன ஆயிடுச்சுங்க, மனுக்குள்ளத்துக்கே சாபம் வந்து எல்லாரும் மரணம். அந்த பழத்தை சாப்பிட்ட நாளில் நீ சாவேன்னு சொல்லிட்ட இல்லையா? தேவனுக்கு வந்து ஒரு நாள் வந்து எப்படி இருக்குனாக்கா, நம்மளுக்கு வந்து 1000 வருஷமா இருக்குதுங்க. தேவனுக்கு ஒரு நாள், அது நம்மளுக்கு 1000 வருஷமா இருக்குது. சில விஷயங்கள்லாம் இப்போ பைபிளில் நிறைய ரகசியங்கள் இருக்குதுங்க, அது தெரியாதுங்க யாருக்கும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கினாக்கா அந்த ரகசியத்தின்படி நம்ம வாழணும். அதுக்கு தான் நம்ம தேவன் அழைச்சிருக்கிறார்.